வாம்ததினக்கும் பிஅம்வால் வேர்ல்ட் பேங்க் உங்களுக்கு சொந்தமாகுது. வபனீன் முழு உலகத்தில் உள்ள புள்ள குட்டிகளும் உங்களுக்கு எதால ஸ்கூலால. வஜஅல்னாக்கும் அக்ஸர நஃபீரா. அக்ஸர் நஃபீராண்டா உலகத்துல 80 லட்சம் யூதர்கள் தான் இருக்கிற. எவ்வளோ இந்த தௌர்ல உலகத்தில் இருக்கிற ஆக கூட யூதர்கள் எப்படி எங்கட எல்லாத்தையும் சேர்த்து ஸ்கூல் போன அவ்வளோ கேசும் எங்க அங்கதான். நான் சென்ன நீங்களும் யோசிக்கிற என்ன மண்டையால யூத மண்டையால யோசிக்கிற ஸ்கூல் பைத்ததால இப்படி யோசிக்கிற எவ்வளவு பெரிய கேம் ஆயிக்கும் இது. யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒருத்தன் இஸ்லாத்துல இருந்து யோசிக்கிறல்ல யோசிக்கிற எல்லாம் எப்படி அவன்ட மண்டையால. உண்மை ஓப்பனா சொல்றேன்டா, நான் ட்ரைனிங் எடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் எடுக்கிறேன். நானும் 10 வருஷம் ஸ்கூல் போனவன் தான். எனக்கு விட்டுறல, என்னை எங்கேயோ கொண்டு போற. என் பித்தரத்தை அங்கதான் இருக்கிறேன். என் பித்தரத்தை தகீர் உண்டாயிட்டு. நான் இஸ்லாமிய சூழல்ல பிறந்து வளரல. நான் பிறந்த சூழல் யூதண்ட சூழல், வளர்ந்தது யூதண்ட மடியில. வாம்ததினக்கும் பிஅம்வாலிஹிம் வபனீன் அவன்ட பனூனா தான் நான் வளர்ந்த. இப்ப என்ன செஞ்சு கொள்ளலா, யோசனைய கூட மாத்தி கொள்ளலா. ஒரு ஹதீஸ பார்த்தாலும் யோசனை எங்க போற, அந்த ஹதீஸ வளைச்சு திருப்பி எடுத்து அங்க கொண்டாட போற. ஹதீஸ் என்ன சொல்றேன்னு விளங்குறல்ல. இதை நீங்க அனுபவிச்சு பாருங்க. நீங்க ஒரு கிதாபை வாசிச்சு ஒரு சலாமத்தான கல்போட ஒரு முடிவுக்கு உங்களுக்கு போயலாம். உங்களோட சிந்தனை எங்க இருக்கிற பனூன் பனி இஸ்ராயில் குர்ஆன் ஓதுற. ஆனா எங்க எதுக்கு ஆதாரம் எடுக்கிற? பனு இஸ்ராயில் அவன் மவாகிஃபுக்கு தலீல் சேர்க்கிற. பொல்லாத காலம். என்ன காலம்? பொல்லாத காலம். இது ராஜா, இது என்ன நிலைமண்டா, இது குஃபுர். அதுதான் பிரச்சனை. பிரச்சனைனா இந்த சிந்தனைக்கு தானே இது குஃபுர். அடுத்தது நான் அந்த குஃபுரை தான் விளங்கப்படுத்த போறேன். வாம்ததினக்கும் பிஅம்வால் முழு சொத்தும் யாருக்கு? பனு இஸ்ராயலுக்கு முழு சொத்தும். உலகத்துல அவனுக்கு பணம் உண்டீங்க, முழு பணத்துடைய ஓனர் அவன். உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் உரிய பணத்துடைய அங்கீகாரம் யாரு? இப்ப சொல்லுங்க, நீங்க இப்ப பேசுங்க உங்களோட இலுமினாட்டி, இப்ப பேசுங்க உங்களோட இம்ரான் ஹுசைன். கோத்துக்கு பேசல. என்னண்டா எங்கட ஜஹாலத்து. ஒரு டீம் எங்களை பாவிக்கிற. என்ன சொல்ற? வேர்ல்ட் பேங்க் ஓனர்ஷிப் யாரோட கையில? அவனோட கையில. இவரோ வாம்ததினக்கும் பிஅம்வாலிஹிம் வபனீன். பனூனண்டா மண்ட கழுவுற. இதுதான் மண்ட கழுவுற. இல்லைங்கண்ணா, மண்ட கழுவி என்ன செஞ்ச? எங்களை எல்லாரையும் அபுனவு பனி இஸ்ராயிலா மாத்தி வஜஅல்னாக்கும் அக்ஸர நஃபீரா. அக்ஸர் நஃபீராண்டா என்ன? எண்ணிக்கையில் மிக அதிகமானவர்கள். அப்படின்னா குறைஞ்சது 400 கோடி இருக்கணுமா இல்லையா? குறைஞ்சது 400 கோடி அவனுக்கு வேலை செய்யணுமா இல்லையா? வேலை செய்யற. இப்ப பாருங்க, அந்தலிதல்லாம துரப்பத்தா எது எது ராஜா? ஸ்கூல். வாந்தரல் ஹுஃபாத்தல் வராத்தல் ஆலத்தர் யாஷா யததவலூன ஃபில் புனியான். என்னது? வேர்ல்ட் பேங்க். வேர்ல்ட் பேங்க் ஓனர்ஸ் முழு உலகத்துல பணத்தையும் தண்ட கையில் எடுத்த. அவனுக்கு வக்கிக்கிற வேற எதுக்காலும் சம்பாத்தியமா அது ஒன்றுமே இல்லை. அப்ப ஹுஃபாத் வராத் ஆலர் யாஷா லெவல்ல உள்ளவன் உலகத்துல முழு இமாரத்தையும் கையில வச்சுக்கிற. அந்தலிதல்லாம து ரப்பத்தாயது மண்டகால் ஊர. 1500 வருஷம் அவங்களோட இருள். என்ன இருள்? இருள் யுகம் படிச்சீங்க. இந்த எஜுகேஷன் செல்லுது என்ன? 1500 வருஷமா இருள்ல இருந்துண்டு இப்பதான் அவங்களோட வெளிச்ச காலம் உண்டு. படிச்சில்லையா? அந்தலிதல்லாம துரப்பத்தா மண்ட கழுவி சேர்க்கிற. எவ்வளவு செலவழிக்கிற தெரியுமா? நான் தான் சொன்னேன், சார் ஸ்கூல்ல 3500 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள் சார்? 3500 பிள்ளைகள், 200 ஸ்டாஃப் தானே. அப்ப அந்த 200 ஸ்டாஃப் சம்பளம், இதுல பில்டிங் மெயின்டெனன்ஸ், கரண்ட் பில், தண்ணி பில், விளங்கினா இதை பரிபாலனை செய்யறதுக்குரிய டிபார்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்துலயும் செலவு கணக்கு பார்த்தா மாசம் குறைஞ்சது 4 கோடி ரூபாய் செலவழிக்கிற. 20 பேர் தான் வருஷத்துக்கு யூனிவர்சிட்டி போற. அதுல 10 பேர் தான் ஜொப் எடுக்கிற. 10 பேர் ஜொப் எடுத்தா ஒரு ஆள் 2 லட்சம் சம்பாதிச்சுன்னு வைங்க. எவ்வளோ? 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற. 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, 4 கோடி ரூபாய் செலவழிக்கிற. அப்ப எவ்வளவு தேவையான ப்ராஜெக்ட் ஆகிக்குமா உண்டு. விளங்குற இந்த ஜஹாலத்தை எப்படி உலகத்துல மெயின்டைன் பண்றது.
நீங்க உங்களோட பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கீங்க, உங்களுக்கு எதிரா முழு டிபார்ட்மெண்ட்டும் வார, போலீஸ் வார, ஆர்மி வார, நேவி வார, ஜிஎஸ் வார, டிஎஸ் வார, அவன் வார, இவன் வார, முழு ஷைத்தாண்ட டீமும் வந்து இறங்குற. என்னத்துக்கு? ஒரு புள்ளைய கலட்டுறதுக்கு. அந்த புள்ள வேறையா யோசிச்சிடப்படாது என்றதுக்காக வேண்டி. ஒரு புள்ள யோசனைக்குரிய புள்ளையா வளர கூடாது. புள்ளையில நீங்க ஒரு வருஷம் கடத்துறா, ஒரு வருஷம் கடத்துறா, வருஷம் ஃபுல்லா ஸ்கூல் போற, எந்த நாளும் வாப்பா உமாம் பிஸி. என்ன பிஸி? ஸ்கூல் பிஸி. ஒரு பயணம் போறல, என்ன பிஸி? ஸ்கூல் பிஸி. ஒரு தீனுக்கு டைம் கொடுக்கறல்ல, என்ன பிஸி? ஸ்கூல் பிஸி. வெள்ள காட்டி ஓடுற, ஹோட்டலா கிரவுட். என்னத்துக்கு சாப்பாடு இருக்கிற? வீட்டுல ஆக்குறல்ல, எதுக்கு? ஸ்கூலுக்கு. விலகினா இவ்வளவையும் செஞ்சு வருஷத்துக்கு எத்தனை மணித்தியாலம் படிக்கிற? வருஷத்துக்கு 300 மணித்தியாலம் தான் படிக்கிற. உங்களுக்கு தெரியுமா எத்தனை மணித்தியாலம் படிக்கிற? 300 மணித்தியாலம் தான் படிக்கிற. சிலோன்ல எல்சரி ஸ்கூல் ஒண்டிக்கிற, ஒரு நாளைக்கு 6 பாடம் நடக்கிற. ஈகிறா நீங்களோட வைத்த ஸ்கூல் வரல, எத்தனை பீரியட்? 9 பீரியட். எத்தனை பீரியட்? குறைஞ்சது 3 வரும். குறைஞ்சது 3 2.25 மணித்தியாலம். அதோட 15 நிமிஷம் இன்டர்வல், 2.5 மணித்தியாலம். நீங்க 2.5 மணித்தியாலம் செய்யாட்டியும் பிள்ளைகள் டெய்லி 2.5 மணித்தியாலம் செய்யற. என்ன செய்யற? 2.5 மணித்தியாலம் பச்சை பாவத்தை செய்யற. படத்தை பேசி செக்ஸ பார்த்து இன்றைக்கு நடக்கிற அட்டாசம் தெரியுமா? ஸ்கூல்ல தெரியுமா? முழு பாவத்துக்கு புள்ள தயாராகிற, மனநோயாளி ஆகுற, இഖ்திலாத் உண்டாகிற, காம வெறி உண்டாகிற, பொம்பளையும் ஆம்பளையும் ஒன்றுக்கு போட்டு நர்சரியோட பாடத்திட்டமே லவ் பண்றதுதான். நர்சரியோட பாடத்திட்டம் என்ன? நர்சரி கோர்ஸ் முடிச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, என்னத்தை படிச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு. புள்ளைய லவ் பண்ண பழக்க படிச்சு கொடுக்குற. யூரோப்ல எல்லாம் இன்றைக்கு, ஆனா யூரோப்ல எல்லாம் இன்றைக்கு எஜுகேஷன்ல செக்ஸ் எஜுகேஷன் தனியா நடக்கிற. எப்படி நீங்க எய்ட்ஸ் வராம உங்களோட வேலையை செஞ்சுக்கொள்ளும் படிச்சு கொடுக்குற. இந்த பாடத்தை படிச்சா என்ன நடக்கிற சார்? நடக்கிறா இல்லையா இந்த எஜுகேஷன்? இங்க வரப்போகுது. நான் சொல்றேன் அங்க வந்து முடிஞ்சு. இல்ல இதல்ல, இது சஷத்துமின் ஹுசயகோன். இதை விட நடந்த ஏராவூர்ல உங்களோட அவுளியாக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்ச? புள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்புற. அவுளியாக்கள்ட புள்ளையில எல்லாம் வச்சு பாடம் நடத்தின டிபார்ட்மெண்டால வந்து அந்த வேக்சின் ஒன்று போட்டு. என்ன வேக்சின்? குமர புள்ளையில எல்லாருக்கும் ஒரு வேக்சின் போட்டு. ஞாபகமிகா? ருபெல்லாக்கும் போற ஒன்று போட்டு. ருபெல்லாம் மலட்டு தானே உண்டாக்குறதுக்கு போட்டு. சென்னை எய்ட்ஸ் வராமீங்கன்னு அதுக்கு போறோம். இப்ப கிட்டத்துல ஒரு வேக்சின் போட்டு. இந்த 8ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு பாஸ் பண்ணின வேக்சினை பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு டிபார்ட்மெண்டால வந்து என்ன செஞ்ச? 8ஆம் ஆண்டு பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் எல்லாரையும் எடுத்து அவங்களுக்கு பாடம் நடத்தின. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாதிரி உள்ளுக்கு எடுக்கல. போறோ கேட்டா பிள்ளைகள் சொல்ற எப்படி உடலுறவு கொள்றன்னு படிச்சு கொடுத்தீங்க. நாங்க ஸ்கூல்ல பத்தி பேசினா உலமாக்கள் என்ன சொல்ற? ஃபித்னாகாரன் நாங்களா நீங்களா? இந்த உலமாக்கள் எங்களை ஃபித்னாகாரன். உலமாக்கள் ஃபித்னாகாரன் நாங்களா? என்னண்டா எங்க துனியா போறண்டு விளப்பம் இல்ல. எங்கட பழைய உலமாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிற. அவங்க ஸ்கூல் போற காலத்துல என்னது இஸ்லாம் பாடம் தான் படிச்சு கொடுத்து. அவங்க எல்லாம் நினைச்சு என்னத மதரசா உருவா போறண்டு. எங்கடவங்க எல்லாம் ஜொப் எடுத்த பெரிய உலமாக்கள். அப்துல் லத்தீப் உஸ்தானா மாஸ்டரா இல்லையா? அரசாங்க ஜொப் எடுத்த. எங்கட மதரசா இங்க வர போகுது. முழு பிள்ளைகள் எங்கட கையில வர போகுது. வந்தா எல்லாம் நாசமா போன. நான் சொன்னேனே, இவன் ஒரு ப்ரொஜெக்ட கொண்டு வரக்கோல எப்படி கொண்டு வர? ஐக்கியம், ஒற்றுமை, ஆரோக்கியம், இதன் தலைப்பானோட கொண்டு என்ன செய்யற? ஃபர்ஸ்டுக்கு ஆரோக்கியம், ஐக்கியம் எல்லாம் காட்டுற. காட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்து அவன் கோணியில போட்டு கட்டுறதுக்கு போற. வெளியால பொல்லோண்டு எடுத்து அடின்னு அடிக்கிற. முதுமுள் ஒட்டையிற. ஆனா சிரிக்கிறவங்க மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் ஆதாரம் தேடுற. என்ன ஆதாரம்? குர்ஆனை திருப்புறாங்க, ஹதீஸ் அங்க திருப்புற. இதுதான் சரியன்னு நிக்கிற. இந்த சரியன்னு நிக்கிற யுகம் வந்தாச்சு. யுகம் சொல்லுங்க வந்தாச்சு. நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க எனக்கு டைம் தாங்கோ, நான் உங்களுக்கு எஜுகேஷன்ல உள்ள முழு ஜாலத்தை விளங்கப்படுத்துவேன். நீங்க சயின்ஸ் எடுத்தாலும் சரி, சோசியல் எஜுகேஷன் எடுத்தாலும் சரி, மேத்தமேட்டிக் எடுத்தாலும் சரி. புள்ள 11 வருஷம் ஸ்கூல் போற, 50 விதமான நாட்கள் மேத்ஸ்ல ஃபெயில் ஆகுற. மேத்ஸ்ல ஃபெயில் ஆறண்டா எவ்வளவு தெரியா? மேத்ஸ் என்ன? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். படிக்கிறதுக்கு எவ்வளவு தேவை? எவ்வளவு நாள் தேவை? நம்பர் பாடமாக்குறா ஸ்கூல்ல வைத்து. பிள்ளைகள் 1 2 3 பாடமாக்குறா.
நம்பர்ன்றது அவனவனுக்கு வாழ்க்கையில் எல்லாம் கொடுத்தீங்கிற அடங்களும் தெரியும். இப்ப எதை படிக்கணும்? அந்த நம்பரை கூட்ட கழிக்க பெருக்க பிரிக்க படிக்கணும். இதை படிச்சு கொடுக்க எவ்வளவு நாள் தேவை? ஆகுன்னா ஒரு 6 மாசம் தேவையில்ல நுடுங்கோ. 6 மாசம் போதுமா இல்லையா? தாராளமா போதும். 11 வருஷம் படிச்சு கொடுத்த 11 வருஷம் படிச்சு அவனை பொட்ட ஜாயிலாகி வச்சுக்கிற. விவசாயம் அழிஞ்சது எதால? சரி, இன்னைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால உங்களோட ஊர்கள்ல எவ்வளவு மாடு இந்த எவ்வளவு கால்நடைகள் இந்த இருந்தா இல்லையா? மனுஷர தொழில பிரதான தொழில் கால்நடை வளர்த்தல், இல்லாட்டி விவசாயம் செய்யற. இப்ப எங்க படிச்சவன் மாடு மேய்க்கிறல்ல, மாடெல்லாம் அழிஞ்ச. ஆடு வளர்க்குறா படிச்சவன் இல்ல. இதெல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எடுத்து என்ன செய்ய போற? ஃபார்மிங்ல எடுத்து ஃபசாத கொடுக்க போற. இதுக்கு என்ன செஞ்ச? இந்த எஜுகேஷன் பேர்ல ஊர்கள் உள்ள மாடெல்லாம் அழிச்ச. அதை அழிச்ச இதை உருவாக்கின. இதுதான் என்ன? ஹலலுன் ஃபீ கராரில் அல்மி வல் இஅ்திகாத். ஆகுதா இல்லையா? அங்கல மாஷ் மாறுதா இல்லையா? அந்தரல் ஹுபாத்தல் உராத்தல் ஆலா ஹலல் ஃபீ கராரில் ஹுக்மி வல் இக்திசாத். படிச்சவன் வயல்ல இறங்குறல்ல, விளையினா 25 வயசு என்ன செய்யற ராஜா? படிக்கிற மண்ணாங்கட்டிய படிக்கிற. நீ 10 பிள்ளைட வாப்பா எந்திரிக்கணும். வாப்பா ஒரு தொழில் செஞ்சா மகன் தொழில எக்ஸ்போர்ட் ஆகிற. நீங்க மேத்தமேட்டிக் படிச்சு கொடுத்தா எவ்வளவு படிச்சு கொடுக்கலும்? உங்களோட பிள்ளைய வீட்டுல வச்சு மேத்ஸ படிச்சு கொடுத்தா அக்கௌண்டன்ட் கூட மேத்ஸ் தெரியுமா? சில்லறை கடைக்காரனு தெரியுமா? எப்படி மேத்ஸ்ன்றது ராஜா கணக்கு பார்த்து வாருது. அவன் மெஷின் ஆபரேட்டர். அவன் சிமா செஞ்சுக்கிற, சார்ட்டர் செஞ்சுக்கிற. என்னத்துக்கு? மெஷின் ஆபரேஷன் படிச்சுக்கிற, வேற ஒன்றும் இல்ல. வியாபார புள்ள வியாபாரத்துல இருந்து வியாபாரத்தை படிக்கிற. வியாபாரம் என்றது அறிவு அல்ல, அது அனுபவம். அது என்ன? விவசாயம் பண்றது அனுபவம், கால்நடை வளர்க்குறன்றது அனுபவம். இவங்க ஜொப் சொல்லி படிச்சு கொடுத்த எது? ஃபசாத. இவங்க கொடுக்குற ஜாப் டாக்டர் ஆயினா நோயாளி வேணும், லாயர் ஆயினா குத்தவாளி வேணும். உங்களோட ஜாப் என்ன? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா தகீரு கல்கில்லா வேணும். ஜிஎஸ்டிஎஸ் ஆயினா எங்கட உள்ரங்க செய்தி எல்லாத்தையும் யூதனுக்கு கொடுத்து யூதன்ட்டு அடி வாங்கணும். இன்ஜினியர் ஆயினா தஜ்ஜால கொண்டு வரதுக்கு பில்டிங் கட்டணும். போலீஸ் ஆர்மி நேவி ஆயினா பிரச்சனை வேணும். என்னத்தால உலகத்துல சலா நடக்கிற? நல்ல விளைக்கோங்க. அல்லாஹ் யாருக்கு உள்ளத்தை விரிவாக்கினானோ அவனுக்கு மட்டும்தான் விளங்கினா. நீங்க உங்களோட உள்ளத்தை மூடி வைங்கோ, உங்களுக்கு ஒரு புத்து மண்ணும் விளங்க போறல்ல. சார், நான் என்ன சொன்னேன்? ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் உழைப்பு செய்யற நேரம் போறதுக்கு. நேரம் போற உழைப்பு வேற 2.5 மணி நேரம் புள்ளைகள் செஞ்சுதான். சரி, பேலன்ஸ் எவ்வளவு பாடம் நடக்கிற? 6 பாடம். 6 பாடம் எவ்வளவு நேரம்? 40 நிமிஷத்துல 6 4 24 6 நாள் 24 4 மணி நேரம் பாடம் ஒரு நாளைக்கு நடக்கிற. ஸ்கூல் எத்தனை நாள் நடக்கிற? வருஷத்துக்கு 200 நாள் ஸ்கூல் நடக்கிற. அப்ப 200 நாள் 4 மணி நேரம். இதுல ஒரு மாசம் விளையாடி முடியுற. அப்ப எத்தனை நாள்? 170 நாள். அந்த டே இந்த டே டீச்சர்ஸ் டேன்னு சொல்லி 20 நாள் மண்ணா போற. அப்ப எவ்வளவு நாள் பேலன்ஸ் ஆகிற? 150 நாள். வேற இடத்துல நாசமாகிற சார். எக்ஸாம் நடத்துறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 30 நாள் மண்ணா போற. அந்த டேம் இந்த டேம் எவ்வளவு பேலன்ஸ்? 120 நாள். எல்லாம் சேர்த்து மொத்தம் 120 தர 4 எவ்வளோ? 480 மணி நேரம் படிக்கிற. அந்த படிப்புல தேவையில்லாத படிப்பு எவ்வளோ? தேவையே இல்லாத படிப்பு அறவாசம் நீங்க ஒதுக்குங்க. எத்தனை மணி நேரம்? 240 மணி நேரம். நீங்க உங்களோட வீட்டுல புள்ளைய வச்சு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவழிங்கோ. என்ன நடக்கிற? அவனுல விட சிந்தனை உள்ள புள்ள அவங்களோட புள்ள மாற போற. எல்லா ஃபசாதுல இருந்து உங்களோட புள்ள பாதுகாக்கப்பட போற. உங்கள்ட்ட போலீஸால வந்தா என்னத்தை சொல்ற? நீங்க இந்த கால்குலேஷனை ஃபுல்லா போடுற அவன் தலையில. நான் உங்களுக்கு படிச்சு தர இது. இந்த கால்குலேஷனை ஃபுல்லா அவன் தலையில போடுற. நான் ரிசி மாஸ்டர் ஸ்கூலுக்கு எவ்வளவு செலவு சொன்ன? 4 கோடி செலவழிச்சு 20 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிற பிசினஸ் உண்டு. இது எல்லாத்தையும் மூடினா நாட்டு பொருளாதாரம் சும்மா எலும்புற இல்லையா? ஒரு நாளைக்கு ஸ்கூல் நடந்தா 70 கோடி ரூபாய் பெட்ரோல் வீணா போற. 70 கோடி இல்ல மிச்சம் கூட. ஒரு நாளைக்கு எத்தனை பிள்ளைகள் ஸ்கூல் போற சொல்லுங்க? 50 லட்சம் பிள்ளைகள் ஸ்கூல் போற. எத்தனை? 50 லட்சம் பிள்ளைகள் ஸ்கூல் போற. ஸ்கூல்ல யூனிவர்சிட்டியில எஜுகேஷன் அலையிற எத்தனை பேர்? 50 லட்சம்.
இத 10 லட்சம் வாகனத்துல போறேன்னு வைங்க. எத்தனை லட்சம்? 10 லட்சம் வாகனத்துல போறேன்னு வைங்க. ஒருத்தருக்கு பெட்ரோல் 1/4 லிட்டர் வைங்க. எத்தனை லிட்டர் போற? 2.5 லட்சம் லிட்டர் போற. 2.5 லட்சம் தர 340 அடிங்கோ அடிங்கோ. 340 தர 2.5 லட்சம் 8 கோடி 50 லட்சம். 8 கோடி 50 லட்சத்துல பெட்ரோல் ஒரு நாளைக்கு வீணா போற. எதுக்கு? ஸ்கூல் நடக்கிறதுக்கு. தர 200 பெருக்கும். தர 200 பெருக்கும். 8 கோடி 50 லட்சம் தர 200 எவ்வளோ? 1650 கோடி ரூபாய் பேலன்ஸ் ஆற ஒரு வருஷத்துக்கு. ஸ்கூல மூடினா விளங்கினா பெட்ரோலால மட்டும். இந்த எஜுகேஷன் அப்படியே ஊற்றுல கொண்டு போனா என்ன நடக்கிற? இவ்வளோ ஃபசாது ஃபித்னா எல்லாம் அடங்கி போற விளங்கினா. அரசாங்கத்துக்கு இவ்வளோ பில்லியன் கணக்கு லாபம் கிடைக்கிற. இது எல்லாத்தையும் வச்சுட்டு அவ்வளோ ஃபசாதையும் கொடுத்து புள்ளைல ட்ரக்ஸ் காரனாகி நான் சொன்ன போலீஸால என்கிட்ட வந்த நேரத்தில் நான் என்ன சொன்னேன்? நான் சொன்ன ஜொப்பிக்க ලැබෙන්නේ 5 ලක්ෂයෙන් 5000කට. ඒ කියන්නේ 100න් 1යි. 100න් 5 ලක්ෂයෙන් 5000 කියන්නේ 100න් 1යි. 100ට 1යි නම් 100ට 100ක් එක්කෝ මානසික ලෙඩ වෙනවා. නැත්තම් ඩ්‍රග්ස් කාරයෝ වෙනවා. නැත්තම් කාමචාරයෝ වෙනවා. වෙනවද නැද්ද? ඔණ්ඩෝ කාමකාරනවර. ඉල්ලටි மனநோயாளி அவரு இல்லாட்டி ட்ரக்ஸ் காரன் அவரு. இது யக்கீன், அது ஷக்கு. ஏ ஷக்கு ஜொப்பு ஷக்கு. இந்த 3 கிடைக்கிற யக்கீன். அப்படியா இல்லையா? ஸ்கூல் போற புள்ள 5 லட்சம் மூலைகள் செய்யற 102க்கு தான் தொழில் கிடைக்கிற. 5000க்கு தான் தொழில் கிடைக்கிற. ஆனா 100க்கு 100 ஒண்டோ ட்ரக்ஸ் காரன் ஆற, போதை பொருள் ஆற, இல்லாட்டி மனநோயாளி ஆற, இல்லாட்டி காமக்காரன் ஆற. எல்லாத்தையும் விட அவ்வளோ பேரும் அவங்களோட உம்மா வாப்பட தொழில இழக்கிற. பரம்பரையா வந்த தொழில முந்தித்தான் சொல்ற. வண்ணான் ஃபேமிலி வருவேனா, ஓடாவி ஃபேமிலி, வைத்திய ஃபேமிலி, பரியாரி ஃபேமிலி. இது என்னது? இது பரம்பரையா அவன் குடும்பத்து தொழில். அது இதெல்லாம் எங்க போன? எல்லாம் ஸ்கூலுக்கு போன விளங்கினா ராஜா. இதெல்லாம் யோசிச்சா நீங்க இவ்வளவு காலம் இல்ல. நாங்க உங்களோட சிந்தனைய துறக்குற விளங்கினா. ஆனா மண்ணா போவானா வைக்க போறோம். இப்போ என்ன செய்வானா? வீணா போ வானான்னு சொல்றேன். அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி தேலம் வீட்டுல கொடுங்கோ. நீங்க புள்ளைய மார்க்கத்திலையும் வளர்த்து விளங்கினா. தேவையான எஜுகேஷன், துணியால வாழ்றதுக்கு தேவையான மேட்ஸ விளங்கினா உலக அறிவை தாராளமா கொடுக்குற. என்ன செய்யுது இப்ப துணியால ஸ்கூல்னு சொல்லி சொல்லுங்க. ஹலலூன் ஃபீ கராரில் இல்மி வல் இஅ்திகாத். 5 லட்சத்துல 5000க்கு தான் தொழில் கிடைக்கிறேன்டா. அவனோட புள்ள போய் தொழில் கிடைக்கிறேன்டா யக்கீனா இல்ல. ஆனா இந்த 3 ஒன்று கிடைக்கிறேன்டா யக்கீன். ஸ்காலர்ஷிப் எதுக்கு செய்யற புள்ள சரியா 9-10 வயசுல தான் புள்ள மார்க்கத்துள்ளுக்கு என்டர் ஆகுற. சரியா புள்ள குர்ஆன் ஓதி உலமாக்களோட ரச்சாவி மஸ்ஜிதுக்கு அந்த புள்ள தான போற காலம் எது? 7-8 வயசுல தான் புள்ள எங்க போற? உம்மா கிட்ட சொல்லிட்டு ஓடுற. உம்மா பாங்க சொல்ற நான் பள்ளிக்கு போறேன்ற. சூழல் புள்ளைய நலவின் பக்கம் கொண்டு போற காலம் எது? அதுல தமையூசுக்கு பின்னால உள்ள காலம். எந்த காலம் அது சொல்லுங்க பாப்போம். 7ல இருந்து 10 இந்த கேப்ல புள்ள வந்து எப்பயுமே வாப்பட மார்க்கத்திலேக்கும் உம்மட மார்க்கத்திலேக்கும். புள்ளையில யார மார்க்கத்திலேக்கிற? உம்ம வாப்பட மார்க்கத்திலேக்கிற. இப்போ தொழணும் என்ற உணர்வு உண்டாகிற. பெரிய மக்களை பார்த்து படிக்கிற. மார்க்கத்தை நாங்க விட்டுடப்படாது என்ற நிலைமை கல்புல வார. இப்ப இந்த உம்மா வாப்பா என்ன செய்யற? இந்த பள்ளிக்கு போறத நிப்பாட்டுற. எதுக்காக வேண்டி? அப்பா புள்ள நினைக்கிறா ஏடா வாப்பாவே என்னைய பள்ளி போகாம நிப்பாட்டுனண்டா. இது ஒரு பெரிய பொறுமதியான செய்தி இல்ல. எது? இந்த பள்ளிக்கு போறதெல்லாம் பொறுமதியான விஷயம் இல்ல. புள்ளைய ஹிஃப்ஸ் ஆரம்பிச்சுக்கிற. பார்ட் டைம் மதரசா சவுண்டுக்கு போயிட்டு சொல்லுங்க. ஹிஃப்ஸ் ஆரம்பிச்சுக்கிற. சரியா 4ஆம் ஆண்டுல வந்து புள்ளைய நிப்பாட்டுற. என்னத்துக்கு? ஸ்காலர்ஷிப் கிளாஸ் போறதுக்கு. இப்ப என்ன நடக்கிற? புள்ளைக்கு கல்புல குர்ஆன் மதிப்பு இல்லாம போன. குர்ஆன் மதிப்பு இல்லாம போன. சொல்லுங்க. தொழுகையோட மதிப்பு இல்லாம போன. கொண்டு போய் ஃபசாதுல போட்ட. புள்ள மனநோயாளியா மாறின. சுமக்கேலாத ஒரு சுமைய புள்ளைக்கு சுமத்தாட்டின. யோசிக்கலாத ஒரு யோசனைய புள்ளைய யோசிக்க வச்ச. அதுக்கு போறோம் அந்த புள்ளைய கொண்டு மஸ்ஜித்ல போட்டு வேலை நடக்கிறா இல்ல. ஏன்னா மாத்துவம் இல்லாம போயிட்டு விளங்கினா. அதுக்கு போற ஜொலி மட்டும்தான் விளங்குற. மார்க்கம் விளங்குற இல்ல. என்ன விளங்குற? ஜொலி விளங்குற. கெட்டவங்களோட புலங்க ஆரம்பிக்கிற. நாசமா போற. உருப்படியா புள்ளைய நாசமாக்குறது தான் எது? ஸ்காலர்ஷிப். ஒரு புண்ணியமும் இல்ல. ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆயினா ஓ லெவலுக்கு மார்க்ஸ் கிடைக்கிறா.
இல்லாட்டி ஏதாவது பிள்ளைக்கு லாபம் கிடைக்கிறா? ஒன்றுமில்லை. அசலா தீன்ல இருந்து புள்ளை கழட்டி எடுக்கிற சின்னத்துல உம்மா அப்பட கையாலே மார்க்கம் பிள்ளைன்னு புள்ளைக்கு படிச்சு கொடுக்குற. மார்க்கத்தை இவ்வளவு தடமாற தேவையில்லன்னு புள்ளைக்கு யார் மூலமா படிச்சு கொடுக்குற? இந்த தாடி வச்ச தலப்பா கெட்டின செலுங்கோ நெத்தி கருத்த அதே வாப்பா படிச்சு கொடுக்குற. இப்படி பேசினா ராஜா ஸ்கூல்லண்டா ஃபசாதே ஃபசாது தான். நீங்க என்னத்த பேசினாலும் எந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க பேசினாலும் ஃபசாதை தவிர வேறுண்டும் இல்ல. உங்களுக்கு விளங்காத்துக்கு நாங்க செய்ய வழி இல்ல. உங்களுக்கு இவ்வளோ பேசி விளங்கல்லாட்டி உங்களோட தலை எழுத்துக்கு நாங்க பொறுப்பு இல்ல. உம்மா அப்பதானே வழக்க கொள்ளும் புள்ள மஜூசியார இல்ல அண்ணா அபவாஹு குல்லு மௌலூதி யூலது அலல் ஃபித்ரா இல்ல அண்ணா அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி அவ் யுனஸ்ஸிரானி. இந்த யுனஸ்ஸிரானி யுமஜ்ஜிசானி என்ற பொருள் என்ன? வாப்பா உம்மா எந்த பக்கத்துக்கு கொண்டு போறோம் அந்த பக்கத்துக்கு புள்ள போற. புள்ளை மார்க்கத்தில் இருந்து கலட்டி நாசமா போண்டு உப்பு துணியாக அனுப்புறாங்க. பிள்ளைகிட்ட கேளுங்க, ஸ்கூல் பிள்ளைகிட்ட உன்னோட வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு. என்ன நோக்கம்? டாக்டர் ஆகிற, லாயர் ஆகிற, இன்ஜினியர் ஆகிற, மாஸ்டர் ஆகிற, பைலட் ஆகிற, வானத்துல பறக்கிறவங்களோட நோக்கம் எல்லாம் இது என்னது? இது உலகத்துல ஒழுவ ஆசைப்படுற. என்ன ஆசைப்படுற? உலகத்துல உயர்வை ஆசைப்படுதல். இதுக்கு உதாரணம் குர்ஆன்ல இருக்கிற கேளுங்க. ஒழுவண்டா அந்தஸ்து, உயர்வு, துனியால ஒரு லெவல் ஆசைப்படுற. குர்ஆன் என்ன சொல்லுது? இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலை மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவ்வா. இவ்வளவு பெரிய பணக்காரன். துனியால உதாரணம் செல்றதுக்கு ஒரு பணக்காரன் தான் யாரு? காரூன். அவன் தொடர்புகளை சுமக்கிறதுக்கு மட்டும் சக்தியான பட்டாளம் தேவைன்னு குர்ஆன் சொல்லுது. இவனை கண்டு மக்கள் ரெண்டா பிரிஞ்சாங்க. ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா துனியாதாரின்னு சொல்றான், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா உலமாக்கள்னு சொல்றான். கவனமா கேளுங்க. காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, துனியாவுடைய வாழ்க்கையை நாடியவர்கள் சொன்னார்கள், யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா யா லைத லனா மிஸ்ல மா ஊதிய காரூன். காரூனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கும் கிடைச்சா எப்படி இருக்கும்னாங்க. பாருங்க, ஒவ்வொரு ஸ்கூல்ல புள்ளையும் ஒவ்வொரு காரூனை பார்த்து அது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறா இல்லையா? ஆசைப்படுறவன முடிவு என்ன? யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா. மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபகஸூன் உலைக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லா அன்-நார். இந்த புள்ளைகளுக்கு நரகத்தை தவிர வேற எதுவும் கிடைக்கிற இல்ல. இந்த புள்ளைகளுக்கு நரகத்தை தவிர வேற எதுவும் கிடைக்கிறது இல்ல. இன்னொரு ஆயத்து சொல்லுது எப்படி? ஃபமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப். அவனுக்கு ஆகிரால் ஒரு பங்கும் இல்ல. இன்னொரு ஆயத்து எப்படி சொல்லுது? மன் கான யுரீதுல் ஆஜிலத அஜல்னா லஹு ஃபிஹா மா நஷாஉ லிமன் நுரீது சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம். அவனோட முடிவை நாங்க நரகமாக்குவோம். துனியால அலந்தத்தை கொடுப்போம், போற முடிவை நரகமாக்குவோம். நரகவாதி ஆக்குற புள்ளையில எங்க? ஸ்கூல்ல. சும்மா இல்ல. அப்ப யாரை தல்லனா மிஸ்லமா ஊத்திய காரூன் இன்னஹு லது ஹல்லின் அதீம் வகால அல்லதீன ஊத்துல் இல்ம். உலமாக்கள் யார் தெரியுமா? ஆலிம் யாருன்னு கேளுங்க. வகால அல்லதீன ஊத்துல் இல்ம் வைலக்கும். இப்படியான நோக்கம் கொண்டவர்களை பார்த்து என்ன சொல்லணும்? அவங்களுக்கு நாசமா போடான்னு சொல்லணும். அவன் தான் ஆலிம். சவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வ அமில சாலிஹா. அல்லாஹ்வுடைய சவாபு, அவனுடைய கூலி ஈமான் சாலிஹான அமல் உள்ளவர்களுக்கு சிறந்ததா இருக்கும், நலவா இருக்கும் என்ற கொள்கையில உள்ளவன் தான் யாரு? ஆலிம். இந்த கொள்கையில முழு துனியாவும் தேடி போகல. இந்த கொள்கையில ஆலிம் உறுதியா இருக்க லம்மா சபரு வ கானூ பிஆயாத்தினா யூகினூன். அவர்களுக்கு அல்லாஹ்ட ஆயத்துகள்ல நம்பிக்கை உண்டாயிட்டே போ. யாருக்கு அல்லாஹ்ட ஆயத்துகளோட தெளிவு வேணுமோ அவர் இந்த கொள்கைக்கு வந்தாகணும். இந்த கொள்கைக்கு வரல அவருக்கு அந்த ஆயத்துல தெளிவு கிடைக்காது. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கு பேசின பேச்சை விட பொறுமதியான பேச்சு இதுவரைக்கும் பேச இல்ல. இதுவரைக்கும் இதை விளங்குற இடத்துக்கு தான் உங்களை கொண்டு